Hi friends, first time வண்டி ஓட்டுறப்போ உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும். எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளட்ச் ரிலீஸ் பண்றப்போ வண்டி நிறைய ஆஃப் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். முதல்ல வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒரு எம்டியான ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்டியான இடத்த செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாருங்க ஒரு கிரவுண்டை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடத்துல வண்டி கொண்டாந்து நிறுத்திட்டு இப்போ ஃபுல்லா ஸ்டேரிங்க ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஸ்டேரிங்கை ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேரிங்கை ஃபுல்லா ரைட் டர்ன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ரைட் டர்ன் பண்ணிட்டோம். இப்போ இந்த வண்டி என்ன பண்ணணும்னா ஃபுல்லா நம்ம ஒரு ரவுண்டு தான் அடிக்க போறோம். இந்த பிராக்டிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கிளட்ச் கண்ட்ரோல் இருக்கிற விஷயத்த நம்ம கத்துக்க போறோம். ஸோ வண்டியில ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வண்டியில் ஏறி உட்காந்து நம்ம முதல்ல சீட் அட்ஜஸ்ட் பண்ணணும், மிரர் அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சீட் பெல்ட் போடணும். சீட் பெல்ட் போட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம எப்பயுமே பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும், அப்புறம் கிளட்சை ப்ரெஸ் பண்ணணும், கியர் நியூட்ரல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும், அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி ரன்னிங்லேயே இருக்கு அப்படின்றதுனால நான் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கியர் செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கியர் செலக்ட் பண்றது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கை எப்படி இருக்கு இல்லையா, எப்பயுமே பாத்தீங்கன்னா தலையை இப்படி பிடிச்சி இப்படி போடக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா கையோட பொசிஷன் இப்படி மாத்திக்கோங்க. இப்படி லைட்டா லெஃப்ட் ஒரு ஸ்லாட் தள்ளிட்டு இப்படி முன்னாடி தள்ளிட்டீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கியர். ஃபர்ஸ்ட் கியர் போட்ட உடனே ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுங்க. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ண உடனே பிரேக்கை விட்டுருங்க. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த விஷயத்த ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். உங்களால எவ்வளவு கிளட்சை பொறுமையா விட முடியுமோ விடுங்க. இப்போ நான் கிளட்சை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கேன். ரிலீஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா வண்டி என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா லைட்டா மூவ் ஆக ஆரம்பிக்குது. இந்த வண்டி எப்போ லைட்டா மூவ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கிளட்சை அழுத்திடவும் கூடாது, ஃபுல்லா விட்டுறவும் கூடாது. இப்படி ஃபுல்லா விட்டா டக்குன்னு வேகமா போகும், பயந்துருவீங்க. இப்ப நம்ம ஃபுல்லா எடுத்துட்டோம். வண்டி பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த வண்டியை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நல்லா கவனிங்க. இப்ப இந்த வண்டியை மூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பிரேக் விட்டாச்சு, கிளட்சை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றோம். ரிலீஸ் பண்ற ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த வண்டி லைட்டா அப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மூவ் ஆனோடனே பயந்து போய் என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க கிளட்சை விட்டுறக்கூடாது. அந்த கிளட்சில் அப்படியே என்ன பொசிஷன்ல பிடிச்சிருக்கீங்களோ அப்படியே பிடிச்சிருங்க. அழுத்தவும் கூடாது, விட்டுறவும் கூடாது. இப்ப என்ன பண்றோம், வண்டி கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆன உடனே கிளட்சை இப்ப நான் ஃபுல்லா விட்டுட்டேன். இப்போ கிளட்சை ஃபுல்லா விட்டோன்னா இந்த வண்டி ஆட்டோமேட்டிக்கா பொறுமையா மூவ் ஆகிட்டே இருக்கு. இந்த வண்டி மறுபடியும் நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா வெறும் பிரேக்கை மட்டும் பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜின் ஆஃப் ஆயிடும். அப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த காரணத்தினால என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கிளட்சை பிரஸ் பண்றோம், அப்புறமா பிரேக்கை பிரஸ் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வண்டி நின்றுச்சு. மறுபடியும் இந்த வண்டியை மூவ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், முதல்ல பிரேக்கை விடுங்க, கிளட்சை கிராஜுவலா அப்படி கொஞ்சமா விடுங்க, லைட்டா அப்படி வண்டி மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகிற டைம்ல என்ன பண்ணீங்கன்னா கிளட்சை அப்படியே பிடிச்சிருங்க, அதுவே தானா போகும். பயத்துல வண்டி போகுதே அப்படின்றதுக்காக பயத்துல ஸ்டேரிங்க விட்டுறாதீங்க. ஸ்டேரிங் எந்த இப்படி இழுத்து பிடிச்சிருக்கீங்கன்னா ரைட் சைட்ல இழுத்து பிடிச்சிருங்க. இப்ப லைட்டா அப்படி கிளட்சை விட்டீங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப இந்த வண்டி நிறுத்தணும்னா என்ன பண்ணணும், கிளட்சை முழுசா அழுத்தி லைட்டா பிரேக் பிடிக்கணும். இனிஷியலா நம்மளுக்கு என்ன தப்பு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிரேக் விட்டுருவீங்க, கிளட்சை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டே இருப்பீங்க, வண்டி லைட்டா அப்படி மூவ் ஆனோடனே அப்படி விட்டுருவீங்க, டக்குன்னு இந்த மாதிரி ஜர்க்காய் வண்டி ஆஃப் ஆயிடும். மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் பிரேக்கை பிடிக்கணும், ஃபுல்லா கிளட்சை பிரஸ் பண்ணணும், நியூட்ரல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கியர்ல தான் இருக்கீங்க, அதனால நியூட்ரல் பண்ண தேவையில்ல. அப்படியே சாவி போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் பிரேக்கை விடுங்க, மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா கிளட்சை விடுங்க, லைட்டா பாத்தீங்க அப்படின்னா அப்படியே லைட்டா கிளட்சை விடணும், அப்படியே லைட்டா மூவ் ஆகும். எப்ப மூவ் ஆகுதோ அந்த பொசிஷன்ல அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சுக்கோங்க. அதுக்கு மேல வண்டி என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் வீல் பாத்தீங்கன்னா ஒரு 2 சுத்து சுத்திடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணிடணும் அப்படின்னா நீங்க அழகா விட்டுருங்க. இப்போ கிளட்சை முழுசா அழுத்திட்டு மறுபடியும் பிரேக் பிடிக்கிறீங்க. பிரேக் பிடிச்ச உடனே வண்டி அழகா நின்றுச்சு. இப்போ நம்ம இந்த வண்டி விட்டு இறங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நியூட்ரல் பண்ணணும், அடுத்து ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணணும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா கீ ஆஃப் பண்ணணும். கீ ஆஃப் பண்ணிட்டு கிளட்சை விடுறீங்க, பிரேக்கை விடுறீங்க, இவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பிராக்டிஸா பண்ணணும். உங்களுக்கு எங்கேயா ஒரு இடத்துல நின்று இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் கிடைச்சது அப்படின்னா கூட ஓட்ட தெரிஞ்சவங்களை பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்க. ஸ்டேரிங்கோ லெஃப்டோ ரைட்டோ ஃபுல்லா டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவங்களோட இப்ப நான் சொன்ன வீடியோல என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணி வண்டி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு கிளட்சில் இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு மோஸ்ட்லி சால்வ் ஆயிடும். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.